தேசிய இனம் பிளந்து கிடக்கிறது. இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் என்ற மதத்துக்குள் சிதைந்து இந்து தமிழரை வேட்பாளராக நிறுத்தினால் இஸ்லாமிய தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார், இஸ்லாமிய தமிழரை நிறுத்தினால் இந்து தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார், இந்த இரண்டு மத தமிழருக்கும் கிறிஸ்தவ தமிழர் செலுத்த மாட்டார். எப்படி தமிழனுக்கு அரசியல் பிறக்கும்? என்ன வலிமை பிறக்கும்? ஆனால் இந்த மூன்று தமிழரும் சேர்ந்து எவனோ வந்தவனுக்கு ஒருவனுக்கு வாக்கு செலுத்துவான், அவன் முதலமைச்சர் ஆவான். சொந்த ரத்தங்களுக்கு நடக்கிற யுத்தத்திலே சிந்துகிற ரத்தத்தை குடிக்க ஓநாய்களாக மாற்று மொழிக்காரர்களாம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு சாதிக்கு 2 எலும்பு துண்டு, மதத்துக்கு 3 எலும்பு துண்டை போட்டுவிட்டு காலாட்டி கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி சுவைக்கிறது. அது தெரியாத எனது மக்கள் சாதியெல்லாம் திரட்டுறது. ஒரு தலைவன் முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம சாதிக்கார பெருங்கூட்டமாக இருக்கிறாங்க, நமக்கு 2 சீட்டு. இன்னொரு தலைவர் நமக்கு கொஞ்சம் பெரிய கூட்டம், நம்ம சாதிக்கார கூடுதல் 10-15 சீட்டு. நாட்டை வந்தவன் போனவன்லாம் கொடுத்துட்டு 4-3 சீட்டை கேட்டு முட்டிக்கால் கிடக்கிற இந்த இழிநிலையை மாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் வந்த கோட்டையை வந்தவன் போனவனிடத்தில் கொடுத்து விட்டு என் சாதிக்கும் மதத்திற்கும் கோட்டா கொடு என்று பேரணி நடத்துகிற கொடுமையை போக்க, அதுக்குத்தான் இந்த வேலை. என் நாடு இது, என் நிலம், யாரும் வரலாம் வாழலாம், நாங்க தான் ஆளுவோம். எத்தனை தலைவரும் என் நிலத்திற்கு வா, சேவை செய். முதல்வராக கனவு காணாத, முதல்வராக இந்த மண்ணின் பிள்ளைகள் நாங்க தான் இருப்போம். அப்படித்தான் எல்லா இடத்திலும் இருக்கு. நான் பேசுறது பாசிசம், நான் பேசுறது சாவனிசம் பேசக்கூடாது. தமிழ் படிக்கணும், தமிழ்ல எழுதணும், தமிழ்ல பேசணும் என்று நாங்கள் சொன்ன உடனேயே இது தமிழ் சாவனிசம், தமிழ் பாசிசம், தமிழ் டெரரிசம், தமிழ் குண்டா இதெல்லாம் பேசுறீல. இந்தியை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்பது அது இந்தி தீவிரவாதம் இல்லையா? இந்தி பாசிசம் இல்லையா? இந்தி சாவனிசம் இல்லையா? அதை ஏண்டா ஒருத்தரும் பேச மாட்டேங்கிற? எந்த மாநில மொழியின் பேச்சு மொழியாடா சமஸ்கிருதம் இருக்கு? அது யாருடைய தாய்மொழியடா? எதற்காக நான் கட்டாயமாக படிக்கணும்? அது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா? அதையா ஒருத்தன் எழுதல, அதையா ஒருத்தனும் பேசல? மலையாள தீவிரவாதி என்ற வார்த்தை உண்டா? தெலுங்கு தீவிரவாதி என்ற சொல்லாடல் உண்டா? ஆந்திர அங்கே மராட்டிய தீவிரவாதி ஏதாவது ஒரு சொல்லுண்டா? எத்தனை காலமாக எங்களை தமிழ் தீவிரவாதிகள் என்று நீங்கள் அடையாளப்படுத்தி எங்களை சிதைப்பீங்க, ஒடுக்குவீங்க, நசுக்குவீங்க. எத்தனை காலத்துக்கு யோசிச்சு பாருங்க. காந்தியை கொன்ன பிறகு 16 மாதங்கள் தடை செய்து வைக்க முடியல RSS இயக்கத்தை. 16 மாதங்களுக்கு தடையை நீக்கிய பெருமகன் சர்தார் வல்லபாய் பட்டேல் அதற்கு நன்றி கடனுக்காக 100 அடியில செல 23 ஆண்டுகளாக எங்கள் இயக்கத்தை தடை செஞ்சு வச்சிருக்கே. விடுதலை புலிய டெரரிசம், அது கொழுப்பாவ தீவிரவாத இயக்கம். என்ன விடுதலை புலிகளாதான் எல்லா கொலையும் கொள்ளையும் இந்த நாட்டில் நடக்குதா? நீங்க எல்லாம் செய்யலையா? என்ன கொடுமை, என்ன கொடுமை. அது யாருமே கேட்கறது இல்லை. நாங்க தமிழ்ல படிக்கணும்னா அது தமிழ் சாவனிசம், தமிழ் பாசிசம், தமிழ் டெரரிசம் இப்படி வந்துடுறாங்க. தமிழ்னு சாவாங்க. பாருங்க, ஏடுகள் நாடுகள் அப்படித்தான் பேசுது. மற்றவனையாவது பேசுதா? இல்லையே. என்ன தமிழ் படிச்சிடக்கூடாது, தமிழனா ஆயிடக்கூடாது. தமிழ் இருந்தால் தமிழன்கிற உணர்வு இருக்கும். தமிழன்கிற உணர்வு இருந்தா தமிழன் அல்லாதவன் அவனை ஒருபோதும் ஆள முடியாது. அது திட்டமிட்டு சிதைக்கிறான். இவன் அதுக்கு பழியாகி என்னன்னு செய்யறான்? தமிழனின் ஒருவன் நான் தலைமையேற்கிறேன், இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்க வருகிறேன் என்றால் நீ என்ன ஆளுக, என்ன சாதி, என்ன மதம், இந்த இளவெல்லாம் கேட்கிறது. வேற எவன் வந்தாலும் அப்படியே தலைவனாக ஏற்கிறது. இது ஒரு ஈன புத்தி. இதை ஒழிக்காம இதுவரை இந்த நிலத்துல மராட்டியனை தாய்மொழியாக கொண்ட, மராட்டியத்தை தாய்மொழியாக கொண்ட பால் தாக்கரே தலைமையேற்று இங்க அமைப்பு இருக்கு. இங்க அமைப்பு இருக்கு. மேற்கு வங்கத்தில் வங்கமொழியை தாய்மொழியாக கொண்ட அம்மையார் மம்தா பானர்ஜி கூட இங்க இயக்கம் இருக்கு. இந்திய தாய்மொழியாக கொண்ட லல்லு பிரசாத் முலாயம் சிங் கூட இங்க அமைப்பும் கட்சியும் இருக்கு. நமக்கு தண்ணி கொடுக்க முடியாதுங்கிற அந்த ஐக்கிய ஜனதா தள அந்த தேவேகவுடா கட்சி கூட இங்க அமைப்பு இருக்கு. கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவனை நீ தலைமையேற்றுட்ட, மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவனை தலைமையேற்றுட்ட, தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவனை தலைமையேற்றுட்ட, இந்திய தாய்மொழியாக கொண்டவனை தலைமையேற்றுட்ட. இதுல எவனாவது ஒருவன் தமிழை தாய்மொழியாக கொண்ட உன்னை தலைமையாக ஏற்றுகிறானா? இதுவரை ஏற்றது உண்டா? சரி, தமிழனாவது தமிழை தாய்மொழியாக கொண்டவனை தலைமையேற்றது உண்டா? இல்லையே, இல்லை.
அதான் இங்க இருக்கிற சிக்கல். தமிழனுக்கெல்லாம் கட்சி இருக்கு. தமிழன் புறம் சாதி கட்சி மத கட்சி வச்சு சுருங்கிட்டான். தமிழன் இல்லாத புறம் பொது தலைவனா இருந்து 234 தொகுதியில வேட்பாளர் நிறுத்துற பெருங்கட்சியா பொது கட்சியா மாறிட்டேன். அதனால உன்னால ஒண்ணும் செய்ய முடியல. அதிகாரம் அவன்கிட்ட இருக்கு. உன்னுடைய வாக்கை பெற்று அதிலிருந்து வலிமையை பெற்று அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டே உன்னை அடக்கி ஒடுக்குகிற அந்த அதிகார சதியை முறியடிக்க ஒன்றும் தெரியல, வழி இல்லை. அதை ஒட்டாத, இதை ஒட்டாத. எந்த ஊழல் வழக்கில் சிக்கி பிரபாகரன் சிரிக்க போனா, எந்த யாரை கொண்டுட்டு எந்த ஊராஞ்சத்தம் கொள்ளையடிச்சான பிரபாகரன் மேல வழக்கு, எதனால பிரபாகரன் பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது? ஏன் கொண்டாடக்கூடாது? தமிழர் இன மக்களினுடைய எழுச்சி வடிவமாக இருக்கிறான் பிரபாகரன். ஒரு வீரத்தின் குறியீடாக இருக்கிறான். இளைய பிள்ளைகள் எழுச்சி வருகிறார்கள். மானத்தமிழ் பிள்ளைகள் திரளுகிறார்கள். அவன் பெயரை கேட்டால் உணர்வெழுச்சி வருகிறார்கள். அப்ப என்ன செய்யணும்? இளவிடாம தடுக்கணும். அப்ப தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவன் அவன் பயங்கரவாதி. அவனை கொண்டாடாதீங்க, அவனை புகைப்பட வைக்காதீங்க. நாங்க படம் தானே வைக்கிறோம், பாமா வைக்கிறோம், எல்லா இடத்துலையும் படம் தானே வைக்கிறோம். பாம் வைக்கிறவனை விட்ட வேண்டியது, படம் வைக்கிறவனை வைப்போம், அப்புறம் அமைதியை எடுத்துட்டு போயிடுவோம், கழட்டிட்டு போயிடுவோம். அதுல என்ன வந்துட போகுது? அப்ப இந்த தேசம் தமிழ் தேசிய மக்கள் எழுச்சி ஊற்றக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்குது. அவர்களுக்கென்று ஒரு அரசியல் உருவாகி விடக்கூடாது என்பதிலும் கவனமா இருக்குது. ஆனால் நாங்க அதில் அதை விட கவனமாக இருக்கிறோம். எங்கள் உயிரே போனாலும் எம் இனத்திற்கென்று வலிமையான ஒரு அரசியலை உருவாக்கிய தீர்வது என்பதில் உறுதியா இருக்கிறோம். அதில் உறுதியா இருக்கிறோம். நீ எது செத்தாலும் சரி உன் சாதி செத்து விடக்கூடாது, மதம் செத்து விடக்கூடாது நீ நினைக்கிற. நான் அதுல எது செத்தாலும் சரி என் மொழியும் இனமும் செத்து விடக்கூடாதுங்கிறது நாங்க தெளிவா இருக்கோம். இந்த உணர்வெல்லாம் எமக்கு ஊட்டி இந்த தண்டனமற்று இந்த களத்தில் நிற்கிற இந்த தெளிவையும் துணிவையும் தந்தவன் எவன்? எங்கள் உயிர் தலைவன் என் அண்ணன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அந்த அர்ப்பணிப்பு, அந்த ஈடுபாடு, அந்த தன்னலமற்ற உழைப்பு. உலகத்தில் ஒரு போராட்ட வீரன் சொல்லு, மரணத்தை அப்படியே உருக்கி ஒரு குப்பிக்கில் அடைச்சு, உயிரை ஒரு குப்பிக்கில் அடைச்சு உதட்டுக்கு முன்னாடி தொங்க போட்டு நின்ன ஒரு இயக்கம் சொல்றா பார்ப்போம். ஒருத்தன் இல்லை. அந்த தலைவனே வருத்தத்தோடு சொன்னது, ஈழ நிலத்தை விட வீரர்கள் நிறைந்திருந்த நிலம் தமிழ்நாடு தான் என்று. நாம கூட தம்பி குப்பியை கழுத்துக்கு முன்னாடி தொங்க போட்டுக்கிறோம், சைனைடு என்கிற அந்த விஷக்குப்பியை. எதிரியிடம் சிக்கினால் உதட்டில் கடித்தால் அடுத்த நொடி மரணம். சண்டையில் நிற்கும் போது எதிரி சுட்டால் உடனடியாக சாவு, அடுத்த நொடி மரணம். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தவர்கள் எத்தனை பேர்? 500க்கு மேற்பட்ட பேர் உடலிலே தீ வைத்துக் கொண்டு கொஞ்சம் 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 கொஞ்சமாக மரணத்தை ருசித்து ருசித்து அனுபவித்து அனுபவித்து செத்தவன் ஈழ தமிழ் நிலத்தில் இருந்த வீரனை விட அவன்தான் தலை சிறந்த வீரன் என்று என் தலைவன் பாராட்டினார். அடுத்த நொடியே மரணம். ஆனால் தீ குளித்தவன் அப்படி இல்லை, சிறுக சிறுக வெந்து வெந்து கொஞ்சம் கொஞ்சமா சாகிறான். அவனை போல துணிவோடு மரணத்தை எதிர்கொண்ட மக்கள் எங்க இருக்கிறார்? இந்த நிலத்தில் இருந்தான். அந்த வீரத்தை தொடர்ச்சியாக வார்த்தெடுக்க தவறியது யார் என்ற கேள்வியை என்னிடத்தில் எழுப்பினார். யார் உங்களுக்கு தெரியாதா? யாருக்கு எடுத்தது? அத்தனாயிரம் பேர், அவ்வளவு பேர் செத்தா. மொழி செத்து விடக்கூடாதுன்னு அவனும் செத்து போனா, மொழியும் செத்து போச்சு. காப்பாற்ற முடியல. என் இனம் செத்து விடக்கூடாது, எண்ணற்ற பேர் செத்தான். தம்பி ரகுப்பு தொடங்கி வச்சான், பிறகு தம்பி முத்துக்குமார், அதைத் தொடர்ந்து 19-20 பேர் செத்தார்கள். தங்கள் உயிரை இரையாக்கினார்கள், ஈனம் செய்தார்கள். அவர்களும் செத்தார்கள், இனமும் செத்தது. காக்க முடியல. காரணம் என்ன? அதிகாரம், அந்த வலிமை எம்மிடத்தில் இல்லை. அப்பதான் ஒரு முடிவெடுத்தோம், நம்மகிட்ட வலிமை இல்லை. கண்ணை கசக்கிக்கிட்டு கையை பிசைஞ்சு கொண்டு கதவை சாத்தி கொண்டு கத்தி கதறி அழ முடிஞ்சதை ஒழிய, ஆள் மனதில் எழுந்த ஆத்திரங்களை எல்லாம் கொட்டி குமிரி இப்படி மேடைகளில் கத்தி வடிக்க முடியதை ஒழிய ஒன்றும் செய்ய முடியல. அப்ப என்ன முடிவெடுத்தோம்? இந்துக்களாக, இஸ்லாமியர்களாக, கிறிஸ்தவர்களாக சிதைந்து கிடந்த தமிழ் தேசிய மக்கள், தேவர், நாடார், கோனார், செட்டியார், பிள்ளை, முதலி, உடையார், பள்ளர், பறையர், படையாட்சி என்று, கவுண்டர் என்று சாதிய சமூகங்களாக பிளந்து கிடக்கிற இன உறவுகளை என்ன செய்ய வேண்டியிருக்கு? இனிமேலாவது தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து திரட்ட வேண்டியது, தேசிய அடையாளத்திற்குள் கூட்ட வேண்டியது இருக்கு. என்ன கேட்கிறாங்க, சாதியை ஒழிக்க முடியுமான்னு? நாம் தமிழர் என்கிறதே சாதி ஒழிப்பு தான். தமிழனுக்குள்ளுதான் நீ இறை வழிபாட்டிற்காக இந்துவா இருக்க.
நீ தமிழன், உனக்குள்ளதான் நீ மத ஒரு இறை வழிபாட்டிற்காக ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கிற தமிழன். நீதான் விரும்பிய கடவுளை வணங்குவதற்காக கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி நிற்கிற. ஆனால் நீ தமிழன். இந்த மதங்களும் மார்க்கங்களும் எப்போது வந்தது? இப்போது. ஆனால் நீ எப்போது இருந்து தமிழன்? 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே நீ தமிழன். அதை நீ புரிஞ்சுக்கணும். உனக்குள்ளுதான் இந்த மார்க்கங்களும் மதங்களும் வந்திருக்கே ஒழிய மதத்துக்குள்ள நீ இல்லை. அப்போ இந்த புரிதல் என் இன மக்களுக்கு என்று வருதோ அன்றுதான் நீ வெல்ல முடியும். மேட்டுப்பாளையத்தில் சதீஷ்ங்கிற ஒரு வேட்பாளரை பாரதிய ஜனதா கட்சி கவுன்சிலர் தேர்தலுக்கு நிறுத்துது, மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு. அவர் மலையாளி, பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர். அவர் வெல்ல மாட்டார் என்று எல்லாரும் நினைச்சிருந்தாங்க. ஏன்? மேட்டுப்பாளையத்தில் அதிகமாக வாழ்கிற மக்கள் இஸ்லாமிய மக்கள், முஸ்லீம்கள். அதனால் அந்த சதீஷுக்கு பாரதிய ஜனதாவுக்கு வாக்கு விழாது, அவர் தோற்று போவார் என்று எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. இறுதியாக சதீஷ் தான் வென்றார். அவர்தான் மாமன்ற உறுப்பினர். எப்படி வென்றார்? தமிழ் இஸ்லாமியன் மட்டும்தான் சதீஷுக்கு போடல, மலையாளி இஸ்லாமியன் முழுக்க அங்கு மதம் பார்க்காமல் இனமாக பார்த்து சதீஷுக்கு போட்டான். இந்த உணர்வு இங்க இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கு இருக்கணும். அதான் அங்க இருக்கிற முக்கியம். அதான் அங்க பார்க்கணும். அங்க மதம் பார்க்கல, இனம் பார்த்துட்டான். பாகிஸ்தானை பிரிச்சுட்டு போறார் பெருமகன் முகமது அலி ஜின்னா அவர்கள். இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு பெரிய இனமா அப்படி கட்டிடலாம் அப்படின்ட்டு அங்க போனவன அவருடைய தாய்மொழி உருது ஆட்சி மொழி என்றார். ஒருத்தர் எந்திரிச்சிட்டான், கல்லூரி மாணவன் முஜிபுர் ரஹ்மான். அப்ப ஏன் தாய்மொழி என்னாச்சுட்டான். அவன் யார்? வங்கத்தை வங்க மொழியை தாய்மொழியாக கொண்ட வங்காளி. அட்சா ஏன் தாய்மொழி என்னாச்சுன்னா, உன் பழக்க வழக்கம் உன் பண்பாடு வேற, உன் தாய்மொழி உருது, என் தாய்மொழி வங்க மொழி. அதனால நீ இந்த பேரு எனக்கு தனிநாடு கொடுத்துருட்டான். உன் தாய்மொழி ஆட்சி மொழி என்றால் என் தாய்மொழி ஆட்சி மொழியாக எனக்கு ஒரு தேசம் தான்ட்டான். அடிச்சு வரட்டாங்க. லட்சக்கணக்கான மரணம், லட்சக்கணக்கான எதிரிகளாக இந்தியாவுக்குள்ள இடம்பெயர்ந்தாங்க மக்கள், வங்க மொழி பேசுகிற வங்க மக்கள். வர்றான். வரும்போது அடிபட்டு வருகிறவன் இஸ்லாமியன் என்று பார்க்கல. அன்னைக்கு மேற்கு வங்கத்தை ஆண்டு கொண்டிருந்த சித்தார்த்த சங்கர் என்கிற காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர், அவன் இந்து. அவன் அடிபட்டு வருகிறவன் இஸ்லாமியன் என்று பார்க்கல. என் தாய்மொழியை பேசுகிற என் இன மக்கள் வங்க மக்களை எப்படி நீ அடிப்பாய் என்று கேட்டான். அந்த உணர்வு இங்க இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கு இருக்கணும். அதான் முக்கியம். அங்க உடனே என்ன சொல்றார்? இந்திய பெருநாட்டை ஆண்டு கொண்டிருந்த அம்மையார் இந்திரா காந்திக்கு குரல் எழுப்புறார். உங்கள் ராணுவத்தை அனுப்பி என் இன மக்களை காப்பாற்றுகிறீர்களா, அல்ல என் காவல்துறை படையை அனுப்பி என் இன மக்களை காப்பாற்றட்டுமா என்று. அதற்கு பிறகுதான் பெருமகள் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இந்திய ராணுவத்தை அனுப்பி போரிட்டு கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து பங்களாதேஷ் என்ற தனிநாடாக பிரகடனப்படுத்தினர். அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். அது இல்லாமல் இந்து நிறுத்தினா இஸ்லாமியர் போட மாட்டார், இஸ்லாமியர் நிறுத்தினா இந்து போட மாட்டார், கிறிஸ்தவ நிறுத்தினா எவரும் போட மாட்டார்னா செத்து நாதியற்று தெருவில் தெரிய வேண்டியதுதான். வேற என்ன ஆகும்? மகாராஷ்டிராவுக்கு போய் மும்பையில் போயிரு, மலையாளி 3 லட்சம் பேர் மலையாள சமாஜம்னு வாழ்றான் ஒரே இதில். அதில் பணிக்கர், நம்பூதிரி, நாயுடு, ஈழவர், நாயரு, மேனன் எல்லாம் இருக்கான், ஒன்னா இருக்கான் மலையாள சமாஜத்தில். நீ போய் பாரு, தேவர் பேரவை, நாடார் பேரவை, பிள்ளைமார் சங்கம், முதலியார் சங்கம், இப்படி சங்கம் வச்சு அங்கம் வந்தனா வர எதிரி பூரா அங்கங்கமாக வெட்டி போட்டு தானே போவான். என்னைக்கு நீ ஒன்றா நிற்க போகிற? இவன் ஒரு தமிழ் சங்கம் வச்சு ஒரு தமிழ் நிகழ்ச்சி நடத்தினா அந்த சங்கம் வராது, இந்த சங்கம் நடத்தினா இந்த சங்கம் வராது. விளங்குமா? இது ஒரு இனத்தையே கண் முன்னாடி சாக கொடுத்த இனத்தின் பிள்ளைகளாவா நம்ம வாழ்றோம்? சொல்லுங்க பார்ப்போம். என்ன நிகழ்ந்திருக்கு இந்த நாட்டில்? உன் இனத்தை மொத்தமாக கொண்டுட்டான் சிங்களன். எத்தனை பேர்? வெறும் 1.25 கோடி. நீ எத்தனை பேர்? இந்த நிலத்தில் மட்டுமே 8 கோடி. கர்நாடகாவில் மட்டும் 1 கோடி இருக்கிற. இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் வாழ்ற 20 லட்சம், 30 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம்னு வாழ்ற. உலக நாடுகளில் வேற 3 கோடி. எத்தனை கோடி மக்கள் இருக்கிற நீ? என்ன செய்ய முடிஞ்சது? வேடிக்கை. அப்ப இந்த நிலையை மாற்றுவதற்காவது இனி வருகிற தமிழ் பிள்ளைகள் உறுதி இருக்கணும். எந்த நாள்ல நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று களத்தில் என்ற பெருமகன் பிரபாகரன் என்ற ஒப்பற்ற தலைவன் பிறந்த நாளிலாவது நாம் உறுதி இருக்கணும். அந்த தன்னலமற்ற தலைவன் நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் வாழ்ந்தால் போதும் என்ற கனவோடு நின்றார். 200-300 ஆண்டுகளுக்கு பிறகு எனது இனம் இப்படி சிறந்து வாழ வேண்டும் என்ற பெருங்கனவு கொண்டு நின்றவன். என் பாட்டன் முப்பாட்டனுக்கு இல்லாத கனவு. என் பாட்டன் அருண்மொழி சோழன்
அரசேந்திர சோழனா அடுத்தவன் நிலத்தை போய் வென்று வென்று மக்களை கொண்டு வந்தான். ஆனால் என் தலைவன் அப்படி இல்லை. தன் தாய் நிலத்தை அந்நியன் அபகரித்து விடக்கூடாது என்று படை கட்டி காத்து நின்றான். தாயின் மானத்தை, தாய் மண்ணின் மானத்தை காத்த மகன் தலைவன் பிரபாகரன். அதனாலதான் அவன் பிறப்பு தமிழரினுடைய எழுச்சி. இந்த இனத்தால் அவனுக்கு ஒன்றும் சிறப்பு இல்லை, அவன் பிறந்ததால் தான் இந்த இனத்திற்கு சிறப்பு. நீ தீரன் சின்னமலையா, அவன்தான் பிரபாகரன். உன் பாட்டன் பூலித்தேவனா, அவன்தான் பிரபாகரன். உன் அப்பத்தா வேலுநாச்சியாரின் வீர வடிவமா, அவன்தான் பிரபாகரன். உன் பாட்டன் வள்ளுவன் பாடிய அறமா, அவன்தான் பிரபாகரன். உன் அப்பத்தா அவை சொன்ன அறமா, அவன்தான் பிரபாகரன். இதுல தெரிஞ்சுக்க. எனவேதான் பிரபாகரன் தமிழ் தேசியனத்தின் எழுச்சியின் வடிவம். அதனால் அவன் பிறந்த தினம் தமிழர் எழுச்சி நாள். இதுக்கும் இதுலையும் எழுச்சி உருளைன்னு வச்சுக்க, ஒன்றும் செய்ய முடியாது. சுடுகாட்டில் நின்று பேசினா கூட பிணத்தை எழுப்பியிருக்கலாம். இந்த இனத்தை எழுப்புறதுக்கு சுடுகாட்டில் நின்று பேசியிருந்தா கூட இந்த இனத்தை எழுப்பியிருக்கலாம். இன்னும் சீமா என்ன சாதிய என்னாலுங்க, நான் சித்தாளுக செங்கல் சார்ந்திருந்தா கொடுங்க, கட்டி விட்டு போறேன் வீடுகள்லாம். இந்த நிலை என்னைக்கு மாறுதோ, என்னைக்கு தமிழன் தன் சாதிக்குள்ள மதத்துக்குள்ள சொந்தங்களை தேடாமல் தன் இனத்துக்குள்ள தேடுறானோ, அன்னைக்கு தான் இந்த இனம் பிழைக்கு. சாதிக்காரன்னா நம்ம ரிலேஷன் என்று சொல்றது, அது வேற சாதிக்காரன்னா நமக்கு வேண்டியவர் என்று சொல்றது. தமிழன் ஒவ்வொருவரும் ஒரு தாய் பிள்ளை. தொப்புள் கொடி உறவு, தொப்புள் கொடி உறவுங்கிறாங்க. என்ன தொப்புள், இந்த கொடியும் தொப்புள் கொடி ஒன்னா? அதான்டா மொழி கொடி உறவு, தமிழ் கொடி உறவு. தமிழ் கொடி உறவு அதானே. எந்த மண்ணுக்கு எந்த தேசத்துக்கு போனாலும் இந்த பிள்ளையை ஆற தழுவிக் கொள்கிற எனது மக்கள். காரணம் என்ன? இவன் என் பிள்ளை, தமிழ் பிள்ளை என்று. அதுதான் உன் அடையாளம். நீ அமெரிக்காவுக்கு போனா நீ ஹூ ஆர் யூன்னு கேட்டா ஐ எம் இந்து அப்படி சொல்லுவியா? ஐ எம் கிறிஸ்டியன் அப்படி சொல்லுவியா? நான் இஸ்லாம் என்று சொல்லுவியா? ஹூ ஆர் யூன்னா என்ன சொல்லுவ? ஐ எம் சீமான் என்ற ஆங்கிலத்தில் பதில் சொல்லுவியா? அவன் சந்தேகப்படுவான். ஆள் கருப்பா இருக்கான், ஆங்கிலத்தில் பேசுறானே, பிறப்பில் சந்தேகப்படுவான். நான் சீமான் என்று சொன்னவன முடியுமா? அவன் தமிழன். அப்ப எது என் அடையாளம்? என் தாய்மொழி தமிழ். அதான் என் முகம், அதான் என் முகவரி. என் மொழி சிதைந்து அழிந்தால் என் முகம் சிதைந்து அழிந்துரும். இந்த பணம் யாருன்னே தெரியலங்க, முகம் சிதைஞ்சு போச்சுங்க அப்படின்னு இந்த பணத்தை அடையாளம் காட்ட முடியாம திணறுவான்ல, அப்படி இந்த இனத்தை அடையாளம் காட்ட முடியாம சிதைஞ்சு போவேன். அதை நீ புரிஞ்சுக்க. உன்னை மாதிரி தானே எலும்பு நரம்பு ரத்தம் சதையும் இருக்குது நரிக்குறவனுக்கு. ஏன் இந்த நாடு ஒரு அங்கீகாரம் கொடுக்கல? அவன்கிட்ட மொழி இல்லை. தாய்மொழியை கைவிட்ட இனம் எதுவும் உலக வரலாற்றில் வாழ்ந்ததில்லை. அதனாலதான் தாய்மொழியை பிடித்துக் கொள்ளணும். அப்படி பிடித்து நின்ற தலைவன் என் தலைவன் பிரபாகரன். தமிழ் மீது உயிர் வைத்திருந்தான். தமிழையும் தாய் மண்ணையும் தன் மண்ணின் மக்களையும் ஒரு சேர உயிருக்கு மேலாக நேசித்த பெருந்தலைவன் என் அண்ணன் பிரபாகரன்.